லெமன் ஜூஸ் நல்லதுன்னு வாங்கி குடிக்கிறீங்களா அல்லது வீட்டில் செய்து குடிக்கிறீங்களா? அடுத்து நடக்கும் விளைவுகளை பாருங்க. எலுமிச்சை பழம் மிகவும் நல்லதுதான். எலுமிச்சை பழத்தை எப்படி சாப்பிடுகிறோம் என்பதில் தான் விஷயமே இருக்கு. அதன் சாறை குடிக்கலாம், ஆனால் சிலர் குடிக்கவே கூடாது. அதுபோல் ஒரு பழத்திற்கு எவ்வளவு தண்ணீர் கலக்கி குடிக்க வேண்டும் என்பது தெரியுமா? முக்கியமாக உடலில் சில பிரச்சனைகள் இருப்பவர்கள் எலுமிச்சை பழம் சாறை எடுத்துக்கொள்ளவே கூடாதாம். எலுமிச்சை சாற்றின் சிட்ரிக் அமிலத்தை நேரடியாக உட்கொள்வது ஆபத்தானது. பலரும் எலுமிச்சை சாற்றை சுத்தமாகவே குடிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது என நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் இது ஒரு வகையான சிட்ரிக் ஆசிட் என்பதால் நேரடியாக குடிப்பதனால் குடலின் உள் சுவரில் தாக்கம் ஏற்படலாம். இது நம்முடைய ஜீரண திசுக்களுக்கு சுரக்கும் அமிலத்துடன் கூட்டி செயல்பட்டு எரிச்சலையும் சில நேரங்களில் அல்சர் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமா. அதனால் எப்போதும் குறைந்தபட்சம் 1 பங்கு சாற்றுக்கு 5 பங்கு தண்ணீர் சேர்த்தே குடிக்க வேண்டும். எலுமிச்சை சாறு பற்களை பாதிக்கலாம். ஸ்ட்ரா வழியாக குடிக்க வேண்டும். நம்முடைய பற்கள் என்றாலே கால்சியம் அடர்த்தி அதிகம் கொண்டவை. ஆனால் எலுமிச்சை சாற்றில் இருக்கும் சிட்ரிக் ஆசிட் பற்களின் எனாமல் பரப்பை மெல்லியதாக மாற்றி பற்களை மெலிவாக்கும். இது நாளடைவில் பற்களில் கரிவு, வலி, செலுத்தும் தன்மை குறைதல் போன்றவற்றை உருவாக்கலாம். இதை தவிர்க்க எலுமிச்சை சாறை ஸ்ட்ரா மூலம் குடிப்பது சிறந்தது. இதில் பற்கள் சாற்றுடன் நேரடி தொடர்பில் வராமல் பாதுகாக்கப்படும். வயிற்றுப்புண் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் எலுமிச்சை சாறு போன்ற அமில பொருட்களை உட்கொண்டால் உடனடியாக எரிச்சல், வலிகள், வாந்தி போன்ற அறிகுறிகளை ஏற்படலாம். குறிப்பாக காலையிலோ வெறும் வயிற்றிலோ எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனைகள் தீவிரமாகிவிடும். எனவே வயிற்றுப்புண், அஜீரணம் போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது. மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் பழமொழி ஒன்று, எலுமிச்சை சாறு பிளஸ் சூடான தண்ணீர் டீடாக்ஸ். ஆனால் உண்மையில் சூடான தண்ணீரில் கலக்கும் போது அதில் இருக்கும் முக்கியமான விட்டமின் சி வெப்பத்தால் அழிந்து விடுகிறது. இது ஒரு வெப்பத்தினை செரிக்க முடியாத தன்மை கொண்ட ஒரு விட்டமின் என்பதால் வெப்பத்தில் நசுங்கி விடுகிறது. எனவே எலுமிச்சை சாற்றை எப்போதும் சாதாரண அல்லது குளிர்ந்த தண்ணீரில் மட்டுமே கலந்து குடிக்க வேண்டும். சிலருக்கு உடல் நிலையில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருப்பதன் காரணமாக மூச்சு எடுத்துவிடும் பிரச்சனை காணப்படும். இவர்கள் எலுமிச்சை சாறு அதிகமாக எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள முக்கியமான எலக்ட்ரோட்டுகள் குறையும். இதில் முக்கியமாக பொட்டாசியம் இது குறைந்தால் தசை நரம்பு வலி, தசை இறுக்கம், இதய துடிப்பு அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே இது போன்ற நிலைமைகள் உள்ளவர்கள் எலுமிச்சை சாறு மட்டுமின்றி சிட்ரிக் ஆசிட் இருக்கும் மற்ற பழங்களையும் கட்டுப்பாடுடன் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. அல்சர் உள்ளவர்கள் காலையில் எலுமிச்சை சாறு குடிப்பதை தவிர்த்து விடுங்கள். அதுபோல ஒரு எலுமிச்சை பழத்திற்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றி குடிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு குடியுங்கள். சுடுநீரில் எலுமிச்சை பழம் சாறை கலந்து குடித்தால் வயிற்றில் பல சிரமங்களை ஏற்படுத்தும். எனவே அதனையும் தவிர்த்து விடுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.